இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது ஓடிஐ மேட்ச் சும்மா வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டியில சும்மா வேற மாதிரி இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டீமுக்குமே இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மேட்சஸ்ல இந்தியா பவுலிங்ல தான் போன 2 மேட்ச்லயும் வீக்கா இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போட்டு தும்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரசித் அண்ட் குல்தீப் 2 பேரும் வேற மாதிரி வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல எஸ்எஸ்வி அவரோட ஃபர்ஸ்ட் 100 பதிவு பண்ணாரு. அது மட்டும் அவங்களுக்கு பக்க பலமா ரோஹித் அண்ட் விராட் கோலி வேற மாதிரி பேட்டிங் ஆடி இந்திய அணிக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றியை தேடி தந்திருக்காங்க. 9 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாம 2க்கு 1 அப்படின்ட்டு சீரீஸா அடிச்சு தூள் கிளப்பிட்டோம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். இந்த பள்ளிக்கு பள்ளி டெஸ்ட் மேட்சஸ்ல விட்டதை இப்ப வந்து பழி தீர்த்திருக்கோம். அந்த மாதிரி வேற மாதிரி இருந்தது. இந்த வெற்றிக்கெல்லாம் முக்கிய காரணம் விராட் அண்ட் ரோஹித். வந்து தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அவங்க 2 பேரும் இல்லைனா இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல இருந்து இந்த 3 ஓடியில 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருந்திருக்கு. விராட் கோலி 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. இந்த மேட்ச்ல என்னதான் நடந்தது, எப்படி இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்க. அப்பதான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிக்கும். ப்ளஸ் மறக்காம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வாங்க. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது ஓடி மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் நமக்கும் தெரியும், பிளஸ் இந்தியன் டீமுக்கும் தெரியும். அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் இந்த ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடியில இந்தியா வந்து போராடி ஒரு தோல்வி வெற்றியை வந்து பதிவு பண்ணும். 2வது ஓடியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு போராட்டம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க வெற்றியை. அதனால சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 1-1 ஈக்குவல் இருந்தாங்க. ஓகே, இது ஒரு டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டியா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னா விசாகப்பட்டினம் நடக்குது. சரியான ஒரு பேட்டிங் விக்கெட். இந்தியா எப்படியாவது டாஸ் பண்ணி சேஸ் பண்ணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருந்தோம். எல்லாரும் மனசுல நினைச்சிட்டு இருந்தோம் எப்படியாவது இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கணும்யா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி நடந்ததுன்னே சொல்லி ஆகணும். டாஸ் பண்ண கேஎல் ராகுல் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுத்தாரு. அதுவே இந்தியாவுக்கு பாதி வெற்றி தேடி கொடுத்ததுன்னு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இழந்தாலும் அதுக்கப்புறம் டெம்பா பவுமா அண்ட் குயின்டன் டிகாக் வேற மாதிரி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. குயின்டன் டிகாக் இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் வந்து கிளிக்கே ஆகாம இருந்தாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓடியிலும் 2வது ஓடியிலும் பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல. பெருசா வந்து ரன் அடிக்கல. குயிக்கா விக்கெட் விட்டுட்டாரு. ஓகே, இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆவாரன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளிக் ஆயிட்டாருங்க. 2 மேட்சுக்கு எவ்வளவு அவரால் அடிக்க முடியல அதெல்லாம் இந்த ஒரு ஓடியில வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு டெம்பா பவுமா அவருக்கு சப்போர்ட்டிங் ஆங்கர் ரோல் பண்ணாரு. அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பேட்டிங் ஆனாரு. 2வது ஓடியில் எந்த மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரி இந்த 3வது ஓடியிலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெடி பண்ணி விளையாடுவோம், விக்கெட் விடாமல் ஆடுவோன்ட்டு கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சூப்பராக வந்து ஆடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விக்கெட்டுகள் ஒரு பக்கத்தை விழ ஆரம்பிச்சு டெம்பா பவுமோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட மிடில் ஆர்டர் எப்போவுமே மிடில் ஆர்டர்லாம் இந்த 2 ஓடியிலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அந்த மிடில் ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தும்சம் ஆனாங்க. ப்ளஸ் குயின்டன் டிகாக் மட்டும் ஒரு சைடு வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் மறுமுனையில் இருக்க மற்ற வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவனே ஒரு சொற்ப ரனுக்கு 20 ரன் 10 ரன் அப்படின்ட்டு அவங்கவுங்க விக்கெட்டுகளை இழந்து ஒரு சீட்டு கட்டு மாதிரி போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் இந்திய அணியை பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அனைத்து விக்கெட் எடுத்தாங்க. இருந்தாலும் 270 ரனுக்கு ஆல் அவுட் ஆனாலும் குயின்டன் டிகாக் ஒரு அருமையான 100 வந்து இன்னைக்கு வந்து பதிவு பண்ணாரு. அது வேற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு அதிரடியான ஒரு 100 வந்து பதிவு பண்ணியிருக்காரு குயின்டன் டிகாக் பொறுத்தவரைக்கும். ஓகே, இந்தியாவுக்கு நல்ல ஒரு டார்கெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசாகப்பட்டினம் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட், ஒரு பிளாட் விக்கெட். இங்கே 270 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப 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 கம்மியான ஸ்கோர் நான் சொல்லியவன். 350 பிளஸ் ரன்னா இருந்தா மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் இங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்திய அணிக்கு கொடுக்கலன்னு நான் சொல்லியே தெரிவேன். அதே மாதிரி தான் இந்திய அணி பேட்டிங் இருந்தது. பிளஸ் இந்தியா பேட்டிங் பிடிக்க வந்தாங்க. பிளஸ் வேற மாதிரி இருந்தது. எஸ்எஸ்வி அண்ட் ரோஹித் இந்த மேட்ச் நம்ம வந்து விக்கெட்டை விடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் நிதானமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மொதல் 10 ஓவருக்கு 50 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்தது. எஸ்எஸ்வி அவரோட வீக்னஸில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தார். மொதல் 10 ஓவருக்கு அந்த லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி அவருக்கு போட்டுருந்தாங்க. அதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஒரு அக்ரூசிங் கேமே ஆரம்பித்தார். ஆனால் மறுமுனையில் ரோஹித் அப்படி இல்லை. அவரோட எப்போவுமே பண்ணக்கூடிய ஆக்சுவல் அந்த கீர் மூமெண்ட்டாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பப்போ 6 பவுண்டரியும் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தார். அவருமையான ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணி 75 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை வந்து விட்டார். அதுக்கப்புறம் ரோஹித் அண்ட் எஸ்எஸ்வி 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் சவுத் ஆப்பிரிக்காவில் உடைக்க முடியாத ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சது. ஒரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி அவரோட முதல் 100 வந்து பதிவு பண்ணாரு. எதுவும் வேற மாதிரி இருந்தது அந்த முதல் 100 அவருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ப்ளஸ் ஏன்னா 3 ஃபார்மேட்லையும் வேற லெவலாக பண்ணுற எஸ்எஸ்வி ப்ளஸ் ஓடிஐல கடைசியாக 2 மேட்ச்லையும் சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இந்த மேட்ச் அதை இம்ப்ரூவ் பண்ணுவாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணாரு. இம்ப்ரூவ் பண்ணி அவரோட பேட்டிங் எபிலிட்டியை காமிச்சு ஒரு 100 வந்து பதிவு பண்ணாரு. அவருக்கு பக்கபலமா நம்மளோட தலைமை விராட் கோலி வேற மாதிரி சும்மா மாசு காமிச்சாப்ல. சும்மா 45 பால் தான் பிடிச்சாரு, 65 ரன் சும்மா பறக்க விட்டாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓடியில் 100, ரெண்டாவது ஓடியில் 100. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 45 பாலுக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி. சும்மா வேற மாதிரி இருந்தது விராட் கோலியோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 39.5 ஓவருக்குலாம், அதாவது மீதம் ஒரு 10 ஓவர் இருக்கும் போதே இந்தியா கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 207 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணி 2-1 அப்படின்ட்டு சீரீஸை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இந்திய ரசிகர்களுக்கு எல்லாத்தோட மனசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்தியா ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பீதியில் இருந்தோம். எப்படியாவது இந்த சீரீஸை ஜெயிச்சிருங்க, டெஸ்ட் சீரீஸை விட்டுட்டோம், இந்த சீரீஸை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த சீரீஸை இந்தியாவுக்கு தேடி தந்த 2 பிளேயர் இருந்தால் விராட் ரோஹித் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் நமக்கு கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காதுன்னு நான் சொல்லுவேன். இவங்க இருந்ததுனால வந்து இந்த சீரீஸை நம்ம வின் பண்ணியிருக்கோம். கௌதம் கம்பீருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மனுஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸே இழந்தோம். இருந்தாலும் கௌதம் கம்பீரை மட்டும் வந்து நம்ம பிளைன் பண்ண முடியாது. இந்தியன் பிளேயர் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு பிளைன் பண்ண ஒரு சேசிங்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட்டில் ரொம்ப போராக விளையாண்டாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சீரீஸை வின் பண்ணிட்டோம். இனி இருக்கக்கூடியது நமக்கு T20, அதுதான் மெயின். ப்ளஸ் இனி இருக்கிறது 5 T20 விளையாட போகிறாங்க. 5 T20 மேட்ச்சில் இந்தியா சீரீஸை வின் பண்ணுவாங்களா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு விராட் அண்ட் ரோஹித்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்பர்கள் வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.